என்னை கெடுத்து என்ன எனக்கு மனைவி எவ்வளவு பதில் நான் வந்து பொழைக்கிறேன் அதே கெடுத்து நான் என்ன பண்றது இவனுக்கு தான் ஒரு சான் வைத்து ஆளு பூரா ஒன்றரை சான் வாரு எனக்கு என்ன தெரியும் அது எங்களுக்குலாம் ஒன்றரை சான் இங்க பாருமா ரொம்ப பேசுற என்னை ரொம்ப பேச வைக்கிற என்ன வந்தது ஆமை மூஞ்சி போறானே பாரு பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள நான் பேசலங்கற நான் மனுஷன் தானே மூஞ்சி போறானே பாரு இத கொலமாது எத ஓடுற ரோட்ல நிக்க பெண்ணா அப்படிங்களான்னு தோடுயா இவன் வேற இல்லையே அவனுக்குலாம் இப்படியே குடும்ப கூட போய் காத்திருக்கிறா என்ன சொல்லுவா மொத்தல பேசுப்பா பேசு பாத்துக்க வாயை வந்து என்ன பேச விடாம பழைய போது கொஞ்சம் தூக்கிட்டான் போல இருக்காத வாயை கொஞ்சம் அகடிச்சு வச்சுட்டான் போல சரி அத நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற நீ ஏய் ரொம்ப பேசினா கழுத்தை வச்சு கொண்டு போய் பாத்துக்க ஆளு போவர கட்டலையும் பாரு ஒரு பொம்பளை பிள்ளை நாகரிகமா இங்கிதமா பேச தெரியுற முதல்ல தாய்மார்கள் 80 பேர் உட்கார்ந்துருக்காங்க எவ்வளவு பொறுமையா உட்கார்ந்துருக்காங்க பொறுமையின் சிகரம் பெண்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்குன்னு பார்த்தா கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை போது பெண்களை எப்பொழுதுமே நான் உயர்வாக பேசுறேன் மரியாதை கண்டிப்பா பாத்துக்க கொஞ்சம் மாமா ஆமா நீங்க வந்து கை வச்சா உடைய கைப்பற்ற காணி தொட்டா நினைச்சுக்கிறியா உங்களை அண்ணனா நினைச்சு தொட்டேன் என்ன மொட்டை நீர் குடிமா தம்பி குடிமா சொல்லிட்டாலே கெட்ட வார்த்தை சொல்லும் போதே இங்கே 6 மணி மியூசிக்கும் அன்பு மாமா புதுகை மாநகரை சேர்ந்த எம்.கே. ரத்னப்பா அவர்களுக்கு நமது விழா குழுவினர்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மலர் மாலை அணிவித்து பொன்னாடி அறிவிக்கப்படுகிறது. கைதட்டுப்பு சாமி நல்லா கைதட்டுப்பு வாய்விட மந்திரமிட எல்லாத்தையும் ஓகே வைக்கிறாங்க பாருங்க சாமி பாருங்க வணக்கத்தை இங்கு மிருதங்க வாசிக்கும் அன்பு சகோதரர் பாரதி படைத்த புதுமை பெண் பாரதி அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. இங்கே பழவாதி விசைக்கும் அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை இணைவித்து மலர் மாலை இணைக்கப்படுகிறது. தாளவாசிக்கும் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை இணைவித்து மலர் மாலை இணைக்கப்படுகிறது. இங்கே டான்ஸ் ஆக நடிக்கும் அபிநய சுந்தரி நாட்டிய பேரழகி அடுத்தபடியாக இங்கே பவன அடிக்கும் தம்பி சூர்யா அவர்களுக்கு மலர் மாலை இணைத்து பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். ஒளியன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஏஎஸ் மணியன் சம் சர்வீஸ் உரிமையாளர் அன்பு அண்ணா அவர்களுக்கு முன்னாடி இறங்கி வருகிறது. வாங்க வயிறு ஈர மூச்சு விடாதீங்க. எங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய ஈமலம்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கிராம அமலாளர்களுக்கும் எங்களது ஏஎஸ் மணியின் ஒலி அமைப்பாளர் சாராகவும் உரிமையாளர் சாராகவும் நன்றி வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் அன்பு மாமா எம்பி சுப்பிரமணி அவர்களுக்கு முன்னாடி சீன் உரிமையாளர் எஸ் கோட்டையை சேர்ந்த கே நாகேந்திரன் கைய பெரிய மனுஷன் கொடுத்துருங்க. என்ன இருக்க வேலி கட்ட மாதிரி நமது ஊருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உயர்தர காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை விழாமடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்பு அண்ணா வயர்மேன் அவர்கள் எங்க இருந்தாலும் விழாமடைக்கு அண்ணா வாங்க ஐயா காவல்துறை ஐயா வாங்கய்யா அந்த கிராம மரியாதை ஏற்றுக்கோங்க. அண்ணே வயர்மேன் அண்ணே அடோ மாலை இணைவித்து பொன்னாடை இணைவித்து எங்களை கபரப்படுத்திய நமது மழம்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் அன்பு தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். ரொம்ப சந்தோஷம்.
கலைஞர்களுக்கு மாலையும் பொன்னாடையும் போட்டீங்க. ரொம்ப பெருமையான விஷயம். சில ஊர்ல மாலை போடுவாங்க, சில ஊர்ல துண்டு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல ரெண்டையும் சேர்த்தே போட்டிருக்கீங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்த வருஷம் வசதி இருந்துச்சுன்னா அரைப்பொன் மோதிரம் வாங்கி போடுங்க. இருப்பா, நீ ஜோசியில வாங்கிட்டு போயிடும் எல்லாத்தையும். நான் ஏன்னாலும் சொல்ல மாட்டேன். நன்றி நன்றி. ஆமா மாங்கோட்ட பிரியா ஆமா மாங்கொட்ட பிரியா பூக்கொட்ட வாய்க்கிலேயே பேசுறிய பொம்பளை பிள்ளை. முதல்ல வாய்க்கிலேயே பொம்பளை பேசலாமா? வாய்க்கிலேயே பொம்பளை பேசினா அந்த குடும்பத்துக்கு ஆகுமா? முதல்ல நான் ஏன் இஷ்டா என் கிட்ட வாய வச்சு நான் பேசுறேன். உனக்கு என்னையா வேற தள்ளி நின்று பேசிக்க. 10 அடி டிஸ்டன்ஸ் வேணும். அழகா இருந்த போதுமே ஆளை சுத்திக்கிட்டே இருப்பிய. ஐயோ அண்ணங்கிறாளே மறுபடியும். என்னைக்கு நீ என்னை அண்ணன்னு சொல்லிட்டியோ சரி, இனிமே உங்ககிட்ட நான் தப்பா பேசக்கூடாது. அப்படியா? ஒழுக்கமா தான் பேசணும். சரிங்க. நான் உனக்கு யாரு? நல்லபடியா பேசணுங்கிறானா? அண்ணன். அண்ணன். நீ யாரு? தங்கச்சி. வா அண்ணா. தங்கச்சி. அண்ணா. பெரிய பாசமர சிவாஜி எனக்கு ஞாபகத்துக்கு நினைப்பு. வாடாமா வா. மாடாமாவா? தங்கச்சி அன்பா கூப்பிடுறேன்டா. அன்போட மட்டும்தான் கூப்பிடுறேன். நான் எப்பொழுதும் அன்பா தான் கூப்பிடுவேன். வராது கூட என்ன வம்பா வந்த அப்பா. என்னடி நான் உசுரோட தாண்டி இருக்கேன். நான் செட்டா வைக்கேன். அழுகிற அழுகை பார்த்தாலும் பயமா இருக்கேன். நான் பாயத்துல அழுகிறேன்டா. தங்கச்சி சொல்லிட்டாலுங்க பக்கத்துல வா. ஏவா சாப்பிட்டியா? என்னடா சாப்பிட்ட? பியத்தின மாதிரி பிடிச்சு வந்திருக்கேன். என் பக்கத்துல சேர்ந்து நீங்க தானே தின்னீங்க. நானா தின்னேன்? காட்டி தானே தின்னேன். சரி நான் உனக்கு கேட்க கோவப்படக்கூடாது. சரியா? வயசுக்கு வந்துட்டியா? இல்லம்மா தப்பா நினைக்காத. வயசுக்கு வந்துட்டேன்னு ஒரு நல்ல இடமா பார்த்து உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். கடைசி வரைக்கும் நான் வச்சுட்டு இருக்க முடியுமா? ஊர் உலகம் தப்பா பேசாதா? அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். வயசுக்கு வந்துட்டியா? சரி, ஒரு பொம்பளை பிள்ளை, கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை, ஒரு ஆம்பளை குப்புற வழி லூசு முண்ட. உனக்கு அறிவு இருக்க? வாரா தங்கச்சில நாம வர வயசுக்கு வந்துட்டே புடுங்குனேன். கூட பிறந்த கோல இருந்து நொண்ணு. கண்டிப்பா என் மேல அவளை நம்பிக்கை எல்லாரும் வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் காப்பாத்துறீங்க. ஆமா எப்பொழுதுமே நான் வேணாம். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் பண்றேன். சொந்த விஷயம் பேச வேணும்னு பாக்குறேன். அதெல்லாம் பேசுறேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் மாம்பழம். ஆமா. மாம்பழ வியாபாரம் பாக்குறீங்களா? நல்ல வியாபாரமா? நான் சித்திரை மாசம் ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதனால இந்த வியாபாரத்தை பாக்குறீங்க. வியாபாரம் எப்படி நல்லா போதா? நல்லா போகுது. என்னமோ போகுது. நானும் ஒரு வியாபாரிங்க. நான் இந்த பலசர கடையெல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த பலசர கடையில போய் குழந்தைகளுக்கு உண்டான தீனிகளை மொத்தமா கொடுக்கறது. ஃபேக்டரியில தயார் பண்ணி அங்க இருந்து பொருளை கொண்டு போய் மொத்தமா அங்க விட்டு நான் ஒப்படைக்கிறது. டெலிவரி பாய் கிடையாது. டெலிவரி பண்றதுக்கு முன்னால அவங்ககிட்ட போய் நான் கேட்பேன், உங்களுக்கு என்னென்ன ஜாமான் கேட்டு அவங்களுக்கு நான் ஜாமான் கொடுக்குற வேலை என்னுடைய வேலை. ஆனா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான தீனி எதுமா? இப்போதைக்கு என்ன பிஸ்கட் சாக்லேட் சாப்பிடுறாங்க. அது மட்டும் தான். அப்புறம் அந்த ஜெல்லி, குர்குரே, லேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால இந்த மாதிரி விஷயத்துல நான் விற்க மாட்டேன். நாங்க விற்கிற பொருள் ரொம்ப தரமான பொருள். எப்படிப்பட்ட பொருள்? கடலை மிட்டாய், கொக்க மிட்டாய், பொரி உருண்டை, இந்த மாதிரி பொருளை தான் நாங்க விற்பனை பண்றோம். ஆரம்பத்துல இருந்து எப்படி வந்து அதே மாதிரியே இருக்கீங்க. ஆமா, நம்ம முன்னோர்கள்லாம் ஒண்ணும் முட்டாப்பைய கிடையாது. நம்ம முன்னோர்கள் பெரிய அறிவாளிங்க. நம்ம தான் முட்டாத்தனமா இருக்கோம். இப்ப மே மாசம் 1ஆம் தேதி நம்மளுக்கு என்ன தினம், என்ன நாள் வருது, என்ன நினைப்பு வருது? உழைப்பாளிகள் தினம். அதே மாதிரி பிப்ரவரி 14னா எதை சொல்லுவோம்? அதுக்கு மட்டும் முகர கட்டையவர் தினம். அதே போல தை 1னா உழவர் திருநாள், தை 1. அதே போல சித்திரை 1னா தமிழ் வருட பிறப்பு. இப்படி ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தினங்கள் வருது. ஏப்ரல் 1னா நம்ம எதை சொல்லுவோம்? முட்டாள்கள் தினம். இந்த முட்டாள்கள் தினத்தை இப்ப முட்டாள்கள் தினத்தை எங்க கொண்டாடுறாங்க? வெளிநாட்டுல எங்க கொண்டாடுறாங்களா? தமிழ்நாட்டுல தான் கொண்டாடுறாங்க. ஏன்? தமிழ்நாட்டுல தான் முட்டாள்களுக்கு அதிகம். அதனாலதான் தமிழ்நாட்டுல இந்த முட்டாள்கள் தினத்தை அதிகமா கொண்டாடுறாங்க. ஏமாந்துகிட்டு இருக்கான். ஆமா, ஏமாந்துகிட்டு இருக்காங்க. விளைச்சல் அதிகமா தான் இருக்கு, முட்டாள்கள் அதிகமா தான் இருக்காங்க. அதனாலதான் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப பெரியவங்களா உட்காந்துருக்கீங்க, கண்டிப்பா இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய உட்காந்துருக்கீங்க.
அதனால தான் நான் இன்னைக்கு இந்த கெட்டப்பட வந்தேன். நான் இன்னைக்கு வர கெட்டப்ப வேற, அதனால தான் இந்த கெட்டப்பட வந்தேன். தயவு செய்து குழந்தைகளுக்கு தின்பண்டம் வாங்கி கொடுங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய தின்பண்டம் எது தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழன் தயார் பண்ண சுத்தமான பொருள். கடல மிட்டாய், கொக்க மிட்டாய், பொரி உருண்டை, இந்த மாதிரி விஷயத்த வாங்கி கொடுங்க. அதை விட்டு குழந்தைங்க கையில காசு கொடுத்தாலும் இந்த குழந்தைங்க போய் பாக்குங்க. இந்த ஜெல்லி மிட்டாய் தான் போய் முதல் வாங்குங்க. இதுல ஆண்ட்ராய்ட் மொபைல் நிறைய பேர் வச்சிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய நண்பர்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சில பேர் பார்க்காதவங்க கூட இருக்கலாம். இந்த செல்போன் வச்சிருக்காதவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால இப்ப நான் மேடைக்கு மேடை இது எல்லா ஊர்லயும் நான் சொல்லிட்டு வரேன். அதுவும் உங்க குழந்தைகளுக்காக எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன்னா. இப்ப தம்பி யாரோ வாங்கடா, ஒரே மட்டும் சும்மா வாடா. அட வாங்கடா, ஒய்யாட வாங்கடா, ஒரே ஒரு ஆள் வாங்க. நீ வேணா வந்து சொல்ல வாட தம்பி, சும்மா கூப்பிட்டு வரேன் பாரு. கையில என்ன வச்சிருக்க? கலவண்டு போடுவேண்ணா. நீ பைக்கில் இருக்கிறது வேமா. தம்பி சாப்பிட்டீங்களா? நல்ல சத்தமா பேச. நாம பிள்ளை சாப்பிட்டீங்களா? நிக்கிற பொசிஷனை பாரு, அடிக்க போற மாதிரி. என்ன இக்கிரியா? என்னமோ சொல்ல வந்த திட்டாதரா. நல்லா இருப்படா. படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? இப்பவே புள்ள 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன். 4ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும். நல்லா படிப்பியா? சரி, நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். எப்படி வரணும்? ஒரு போலீஸ் ஆபீசரா வரணும், நல்ல டாக்டரா வரணும். இல்லைன்னா நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும். சரியா? நல்லா பெரிய ஆளா வாங்க. அப்பா பேர் என்ன? பெரியசாமி. ரொம்ப பெரிய பெருசா இருப்பாரா? உயரமா இருப்பாரா? அம்மா பேரு என்னப்பா? ராதிகாவா? சரி, உங்க பேரு? அகிலேஸ்வரன். 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 நல்ல பிள்ளையா இருக்கீங்க. அப்பா அம்மா தின்பண்டம் வாங்கி கொடுப்பாங்களா? தின்பண்டம் நொறுக்கு தண்ணி வாங்கி கொடுப்பாங்க. என்ன வாங்கி கொடுப்பாங்க? முறுக்கு. நல்ல தாய் தாப்பேன். முறுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஜெல்லி மிட்டாய் பிடிக்குமா? பிடிக்காது, சாப்பிடக்கூடாது. சரியாப்பா? இது ரொம்ப கெடுதலான விஷயம். இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. சரியா? ஏமா இதை புரியுமா? அதை இதுக்காக நான் டெய்லி 100 ரூபாய் செலவு பண்ணிட்டேன்டா. மஜித புங்க எதுக்கு செலவு பண்ணுவாங்க? தாய்மார்கள் தயவு செய்து பாருங்க. முக்கியமா நம்ம ஆண்கள் வர்க்கத்துக்கு பூரா தெரியும், தாய்மார்களுக்கு தெரியுது வாய்ப்பு கிடையாது. அடிக்கடி இருக்கிறவங்க தொலைய மாட்டேங்க. வச்சப்பட பீவிட்ட மாதிரி தம்பி. இந்த ஜெல்லி மிட்டாயை பாரு என்ன கதியாகுதுன்னு. எந்திரிச்சு வீட்டுக்கு கூட போக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தவா படம் போறேன். அப்புறம் உங்களுக்கு வேணும், நாங்க பாத்துப்போம். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? என்ன இருக்கு? பிளாஸ்டிக். இதைத்தான் குழந்தைகளுக்கு நீங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல 1,60,000 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி மிட்டாய்கள் தின்னு குடல்ல போய் அங்கங்க ஒட்டி புண்ணாகி குழந்தைகளுக்கு கடைசியில கேன்சரா வந்து முடியுது. இதனால நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு இல்லாமலே போயிடுறாங்க. அதனால தயவு செய்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜெல்லி மிட்டாய் தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. இது உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்து. நம்மளுக்கு தெரியாமலே குழந்தைகளுக்கு நம்ம விஷம் கொடுத்து கொண்டுகிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து உங்க குழந்தைகளுக்கு வெளிநாட்டுல தயார் பண்ற எந்த பொருளையும் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களாம் நம்மளை கொண்டுகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா நாசுக்கா கொண்டுகிட்டு இருக்காங்க. சுதாரிப்பா வாழ கத்துக்கோங்க. ஒண்ணுமில்ல, இந்த லேசை வாங்கி தீயை மட்டும் லேசை பொருத்தி வைங்க. லேசு தீ பிடிச்சி எரியுதா இல்லையான்னு பாருங்க, எரியும். அதுல மெழுகு தடவிப்பாங்க. வாய்க்கு ருசியா இருக்கிறதுனால அதுல என்னென்னமோ கலக்குறாங்க. தயவுசெய்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. இதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்து வீட்டுல உட்காந்து அவ்வளவு தூரம் அழுதுருக்கேன். ஏன்னா என் வீட்டுல 2 குழந்தை இருக்கு. அதை வச்சு நான் சொல்றேன், தயவுசெய்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயத்த வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டுல தயார் பண்ண தரமான பொருள் கடல மிட்டாய், கொக்க மிட்டாய், அதை வாங்கி கொடுங்க. அதான் பிள்ளைகளுக்கு பிடிச்ச விஷயம். அதை வாங்கி கொடுங்க. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக சொல்லணும், குழந்தைகளுக்காக சொல்லணும். உனக்கு வச்சிருக்கேன், உனக்கு இல்லாததாடா. நீ கேப்பேன்னு சொல்லி உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டா அதெல்லாம் கொடுப்பேன். அம்மா வளையங்குளம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வளையங்குளம் பெருங்குடி பக்கம் 60 நாள் நாடகம் ஒரே ஊர்ல நடத்துவாங்க. அந்த வளையங்குளத்தை கின்னஸ் புகழ் வளையங்குளம்னு சொல்லுவாங்க. கின்னஸ்ல இடம் பெற்றிருக்கு அந்த வளையங்குளம் கிராமம்.
அந்த கிராமத்துல எனக்கு எத்தனை நாடகம் தெரியுமா மொத்தம் இந்த வருஷத்துல 15 நாடகம் ஒரே ஊர்ல நான் போயிட்டு இருக்கேன். அந்த ஊர்ல மாத்தி மாத்தி வேஷம் போடுவேன். நேற்று ராஜபாட்டில் போயிட்டு வந்தேன். நேற்று ராஜபாட்டு நான் தம்பி கார்த்திக் ராஜா தான் வந்திருந்தாரு நாரதர். அந்த வளையகுளத்துல இப்ப திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் நம்ம சொல்லுவோம். திருக்குறளை தினமும் சொல்லக்கூடியவர் சாலமன் பாப்பியான்னு சொல்லுவோம். அந்த வளையகுளத்துல ஒரு ஐயா இருக்காரு, திருக்குறள் தாத்தான்னு ஒரு தாத்தா இருக்காரு. அடிக்கடி ஒரு குழந்தைய வர சொல்லி அந்த குழந்தைக்கு டெய்லி ஒரு திருக்குறளை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்குவாராம். திருக்குறள் தாத்தான்னு அந்த வளையகுளத்துல இருக்காராம். அப்படி பெருமையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் புதஞ்சிருக்கு. அது மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அதனால நீங்க பாப்பா வாங்க, நமது ஊருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை வேளாமடை அன்போடு அழைக்கின்றோம். நான் எப்பொழுதுமே பொம்பளை பிள்ளைகளை சிரமப்படுத்த மாட்டேன். சிரமப்படுத்துறதுக்கு ஆளு இருக்காங்க. நீங்க நல்ல வேலைங்க, நல்ல ஒரு தொழிலாளி, ரொம்ப பிடிக்கும். உங்க தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது ரொம்ப நீங்க வந்து நீங்க வந்து எப்பதான் சொல்லுவேன் அப்படிலாம் மிரட்டாங்க. அப்புறம் நான் வந்தது நாங்க 8 மணிக்கே வந்துட்டோம். நான் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஆமா, நீங்க எங்களுக்கு அப்புறம் வந்துட்டீங்க சீக்கிரமாவே. நான் வந்து நீங்க இங்கயா அப்புறம் பாத்துக்க ஒரு நேரத்துல கூட இருக்க மாட்டேன். இருமா சொல்லு. எப்பதான் சொல்லுவேன்? முதல்ல பொம்பளை பிள்ளை பார்த்துட்டேன். உனக்கு ஐயோ பொம்பளை பிள்ளை நான் வெக்கப்படலையா? நீ என்ன இடத்துல வைக்கப்பட்டிருக்க மூதேவி? சும்மா அதுக்காண்டி எல்லா இடத்துலயும் வெக்கப்பட முடியுமா? இங்க போய் நான் வெக்கப்பட நின்னா நல்லா இருக்குமா? ஒரு பொம்பளைட்ட எதை வேணாலும் பேசி போடலாம். அந்த விஷயத்தை பேசும்போது யோசிச்சு பேசணும். ஐயோ அப்படி என்ன விஷயம்? என்ன காரணம் தெரியுமா? என்ன எங்க ஏரியால உங்க ஏரியால உன்ன மாதிரி ஒரு புள்ள இருக்குமா, உன்னை விட அழகு இருக்கு. அப்படியா? ஐஸ்வர்யா பாத்திருக்கியா? ஐஸ்வர்யா ராய். அந்த அவங்கள மாதிரி அந்த புள்ள இருக்கும். அழகா இருக்காங்க. கண்ணு உண்மையிலே லென்ஸ் வச்ச மாதிரியே இருக்குமா. முடியல சுருட்ட முடி. இது மாதிரியாடா? இது ஒட்டு மச்சிரு, அது ஒரிஜினல் மச்சிரு. அந்த புள்ள செக்க செவன் இருக்குமா. ஓ என்ன மாதிரியா? உன்னை விட கொஞ்சம் கலராட்டா இருக்கும். வெள்ளக்கார கலர்லாம் தூக்கி சாப்பிட்டோம். அப்படி ஒரு சிவப்புமா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அந்த பிள்ளைய எங்க ஏரியா பசங்க ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஆமா, அப்புறம் எப்படி இருந்தா அப்புறம் என் பசங்க பார்க்காம என்ன பண்ணுவாங்க? ஆனா அந்த பிள்ளை யாரையும் பார்க்கல. ஓ அப்படி, அப்ப நல்ல பொண்ணு. என்னையே தான் பார்த்துச்சு. அப்படியா? என்னமோ தெரியல, என் நல்ல நேரம் போல இருக்கு. அந்த பிள்ளை நான் பார்க்க, அந்த பிள்ளை என்னைய பார்க்க, 2 பேரும் பார்க்கத்தான் செய்யணும். பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனா அந்த பிள்ளைகிட்ட நான் பேச முடியல. ஏன் பேச முடியல? பயம். என்ன பயம்? அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் ஏன் பயம்? 2 வருஷமா நான் அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். சரி, பேச்சு அதே கிடையாது. ஆனா அந்த பிள்ளை என்னை காதலிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா எனக்கு வரக்கூடிய மனைவி கிட்ட நான் எப்பொழுதுமே உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமா அந்த பிள்ளையை நானும் விரட்டி காதலிக்கிறேன். அந்த பிள்ளை என்னை காதலிக்குதுன்னு தெரியுது. அந்த பிள்ளை போக என்னை பார்க்க எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. 2 வருஷம் கழிச்சு பஸ் ஸ்டாப் பக்கத்துல நான் நிக்கிறேன். மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. என் பக்கத்துல அந்த பிள்ளை வந்து நிக்குது. எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம். 2 வருஷமா நம்ம பார்த்த பிள்ளை நம்ம பக்கத்துல வந்து நிக்குதுன்னு ஒரு சந்தோஷம். பேசலாம்னு ஒரு பக்கம் சந்தோஷம் வருது. ஆனா பயமாவும் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல யாருமே கிடையாது. நானும் அந்த பிள்ளை மட்டும் தான் இருக்கும். அப்ப நல்ல சான்ஸ் ஆச்சே உங்களுக்கு. உனக்கெல்லாம் தெரியல, அட பேசுறதுக்குயா? எனக்கு கூட தெரியல பாரு. அட பேசுறதுக்குயா? 2 வருஷம் பேசாம இருந்தீங்களே. பக்கத்துல அந்த பிள்ளை நிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளை பக்கத்துல வந்துச்சு. என் பக்கத்துல வந்து என்கிட்ட பேசிச்சுமா. என்ன பேசுச்சு? 2 வருஷமா உங்களை நான் பார்த்துட்டே தான் இருக்கேன்.
நீங்கள் என்ன பார்த்துட்டே தான் இருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க காதலிக்கணும்னு சொல்லிச்சா? அப்படி நான் சொல்லிச்சு. எனக்கு சந்தோஷம். ஏன்னா பழம் நழுவி வாயில விழுந்து பால் நழுவி வாயில விழுந்த கதையாட்டா எப்படியும் அந்த பிள்ளை நம்மளை காதலிக்குதான் சொல்ல போறான்னு சந்தோஷத்துல இருக்கேன். சரி. கொலகாரி சொன்னா ஒரு வார்த்தை, அப்படி என்ன சொன்னாங்க? அதோட இதயம் வெடிச்சு போச்சு. ஐயோ, என்னங்க சொன்னாங்க? சார், ஆ. மித்தாளுக்குல 500 ரூபா, ஆ. உங்களுக்கு மட்டும் 200 ரூபான்னா அப்பதான் தெரிஞ்சு உட்காந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கிங்க. அட கருமமே. இதை தெரியாம நான் 2 வருஷமா அப்ப அழகா இருக்குன்னு இத்தனை நாள் பார்த்தது பூரா அப்படித்தான் இருக்கு. ஆனா நீங்க அப்படி சரி, இல்ல. ஐயோ, ஒரு குடிசையா முடியவனே. அப்படிலாம் இல்ல. உன் பக்கத்துல இருந்தா நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பியா? நீங்க குடும்பத்துக்கு குத்து வளர்க்கலையா? எனக்கு தெரியாதா? உங்களை நான் எப்படிலாம் காதலிக்கிறேன் தெரியுமா? எப்படி? ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே. உங்களை எப்படி நினைச்சிருக்கு? எப்படி? கூட்டத்திலே கோயில் புறா யாரை இன்று தேடுதமா கிறிஸ்து சத்தமே கேளு மனதை அடிக்கிறது குமரி பொண்ண பார்க்கையிலே மனம் மின்னடிக்குது கூட்டத்திலே கோயில் புறா யாரை இன்று தேடுதமா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இன்று தேடுதமா கிறிஸ்து சத்தமே கேளு மனதை அடிக்கிறது குமரி பொண்ண பார்க்கையிலே மனம் மின்னடிக்குது கூட்டத்திலே கோயில் புறா யாரை இன்று தேடுதமா நான் பாடும் ராகங்கள் யார் தந்தது என் காதல் தேவி நீ தந்தது உன் பார்வையில் நெஞ்சங்கள் வீட்டுதே உன் பார்வையில் ஆசை பொங்குகிறே உன் பார்வையிலே ஆனந்தத்தை பொழிகிறேன் பாவை உன்னை எண்ணிக்கொண்டே பாடுகின்றேன் பாடுகின்றேன் நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து பாடுகிறாய் கோயில் கொண்டு ஆனந்த வேளையில் கோவிலில் ஜாடையில் ஆயிரம் நாடகம் ஆடுகிறது என் மனமே கூட்டத்திலே கோயில் கூடா யாரை எங்கு தேடுதமா நீதானே நானாடும் பிருந்தாவனம் நெஞ்சாடும் தேகூரோ தாவனம் ஆகாயம் காணாத உன்மேகமே உன்னாடையில் நாடும் உயிர் வாழுமே கன்னிப்பை மேனியும் இறை என்றால் காணமழை வருமோ தாமரை பூ காலெடுத்து நீ நடக்கும் வேளையிலே தாளத்துடன் சந்தங்களை கற்றுத்தந்தே உண்மையிலே செறிவத்திருச்சிய உண்மையில் வாழ்வோட பாவை பாடுகிறதே கூட்டத்திலே கோயில் கூடா யாரை என்று கேளுமா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனதை அடிக்கிறது குமரி பொண்ணு பார்க்கையிலே மனம் மின்னடிக்கிறது கூட்டத்திலே கோயில் கூடா யாரை என்று கேளுமா அத்தான், உங்களை பார்த்தாலே எனக்கும் வருது. எனக்கு வருது எப்படி? நல்லா வாயில வருது. ஏன் அப்படி கோபப்படுறீங்க? நான் எப்பொழுதுமே போட மாட்டேன். நீங்க எங்க உசுறு தெரியுமா? இப்படி சொல்லிட்டு போடா மஜின்னு சொல்லிட்டு போயிட சொல்லவா? சொல்லுங்க. சுதி, சுதி. நல்லா பிடிக்கல. கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து முச்ச குழம்பு ஊத்தி எடுத்து மாமாவி ஒண்ணு பார்த்தா. குத்தி வர காத்துல கொஞ்சத்துல வீட்டுது. மச்சமுள்ள மாமனு கண்ணி கட்ட பாக்குது. பச்சப்புள்ள மனசு தாங்கனே. பத்தி வச்சு பசிய கிச்சிலி சம்பா மானே உனக்காகத்தான்
சரியா யாரு எப்படி வந்தா தொழில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆறவன் வந்தா நான் ஆடுவேன். பொம்பளை பிள்ளை இல்லையா, நம்ம அனுப்பிச்சிட்டு போனா நம்ம சந்தோஷம். உலகத்துல அம்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. எங்க அம்மா PS விஜயதாராங்கிறது எல்லாத்துக்கும், அது பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். PS விஜயதாரா ராஜ நடிகைன்னா எல்லாத்துக்கும் தெரியும். எங்க அம்மா நாடகத்துக்கு போன இடத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு எங்க அம்மாவுக்கு இந்த குறுக்கு எலும்பு உடைஞ்சு போச்சு. எங்க அம்மா நடக்க முடியாது. எங்க அம்மா வந்து நொண்டிக்கு தான் நடப்பாங்க, வீட்டுக்குள்ள தான் நடப்பாங்க, வாக்கிங் ஸ்டிக் வச்சுதான் எங்க அம்மா நடப்பாங்க. நடக்க முடியாது எங்க அம்மா. ஆனா நான் நாடகத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் பேக்க வச்ச உடனே எங்க அம்மா வேகமா ஓடி போய் எனக்கு சாப்பாடு போடுவாங்க, அந்த நொண்டி காலோட போய். அதுதான் தாய். பசி அறிந்து உணவு கொடுப்பவர் யார் என்றால் பெற்ற தாய் தான். அப்பேற்பட்ட தாயை எல்லாரும் மதிக்கணும். அப்பேற்பட்ட தாய்களுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம். அம்மா என்றழைக்காத உயிரில்லை, அம்மாவை வணங்காது உயிரில்லை. அம்மா